Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இன்னொரு டிஷ் பார்க்க போறது என்னன்னா பன்னீர் மஞ்சூரியன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வரீங்களா? வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பன்னீர் மஞ்சூரியனுக்கு நம்ம செய்ய வேண்டிய தேவையான பொருட்கள் பன்னீர் ஒரு கியூப் சைஸில் உங்களுக்கு சைஸ் ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகம், ஆனியன் கொஞ்சம் பெருசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான என்னென்னா டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், வினிகர் ஒரு ஸ்பூன், சில்லி சாஸ் ஒரு 2 டீஸ்பூன். இந்த பன்னீரை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு இது ஒரு டிப் மாதிரி பண்ணிக்கணும். இதில் என்னென்ன இருக்குன்னா மைதா மாவு 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் சில்லி பவுடர், பெப்பர் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். இது நல்லா கலக்கிட்டு இந்த பன்னீரை டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயை காய வச்சுக்கோங்க. நம்ம பன்னீர் மஞ்சூரியன் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மைதா மாவில் போட்டு மேக்னேட் பண்ண பன்னீரை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பன்னீர் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பன்னீர் மஞ்சூரியன் பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க. பொரிச்சு வச்ச இந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்துருக்கேன். இந்த எண்ணெயே போதும். இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அந்த பூண்டு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் மஞ்சூரியன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, பூரி, தோசை கூட சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே வரும். ஸோ இப்போது ஆனியன் போட்டுக்கலாம். எல்லாம் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த ஆனியன், கேப்சிகம் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஷாலோ ஃப்ரை மாதிரி. கேப்சிகம், லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட சோயா சாஸ், வினிகர்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுலேயே உங்களுக்கு சால்ட் இருக்கும். ஸோ சால்ட் நீங்கள் லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 2 ஸ்பூன், வினிகர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி சாஸ் நான் 1 ஸ்பூன் சொன்னேன் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு கலருக்கு வேணும்னா
கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் சோளமா பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும், இது ட்ரை பண்ணல நான். ஸோ அந்த மசாலா நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு, அதில் கொஞ்சம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அது ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது பண்ணிடலாம், பன்னீர் ஃப்ரையை போட்டுருங்க. அதையே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக குக் ஆனதும் கார்ன்ஃப்ளவரை ஊற்றிட வேண்டியதான். சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நீங்கள் தண்ணியை ஊற்றுனதோ ஒரு மாதிரி கெட்டியாக ஆகிடும். கலரி விட்டுட்டு இருக்கணும். அதுதான் 2 மினிட்ஸில் உங்களுக்கு பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடும்.